அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எல்இடி டிவி டெட் ஃபால்ட், பவர் சப்ளை ஃபால்ட்டை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா மதர் போர்டுக்கு வந்து இது வந்து 12 வோல்ட்டு 5 வோல்ட்டு போகுது, அப்புறம் கண்ட்ரோல் வோல்ட்டு போகுது. அதுதான் இப்போ வரலன்னா பவர் சப்ளை ஃபெயிலியர்னால வரல. இப்போ முதல்ல நம்ம செக் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா ஃபியூஸ் செக் பண்ணணும், டயோடு ஷார்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணணும். ஒவ்வொரு டயோடை செக் பண்ணும்போது ஒரு டயோடு வந்து ஷார்ட் ஆகிருக்கு, அதனால் வந்து ஃபியூஸ் போயிருக்கு. டயோடு ஷார்ட் ஆனதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த போர்டில் வந்து கண்டென்சர் வந்து மெயின் ஃபில்டர், அதாவது 500 வோல்ட்டு 100 MFT 500 வோல்ட்டு கண்டென்சர் கெப்பாசிட்டர் வந்து உப்பி போயிடுச்சு, வீணாக போயிடுச்சு உள்ளார. அதனால் வந்து என்ன ஆகுது, டயோடு ஷார்ட் ஆகி டயோடு ஷார்ட் ஆன பிறகு ஃபியூஸ் போயிடுது. இதுதான் ஃபால்ட்டு. இப்போ நம்ம இதில் என்ன செய்யணுன்னா டயோடு செக் பண்ணுறோம், டயோடு ஷார்ட்டு காமிக்குது. நான் என்ன பண்ணுறேன், அது ரெக்டிஃபை பண்ணக்கூடிய டயோடு அதாவது ஏசியை டிசியாக மாற்ற பயன்படுத்தியிருக்காங்க இந்த டயோடை. 4 டயோடும் அந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்னு சொல்லுவாங்க. 4 டயோடையும் நான் வந்து மாற்றுறேன். ப்ளஸ் இந்த கண்டென்சர் மெயின் ஃபில்டர் 500 வோல்ட்டு 100 MFT அதையும் மாற்றணும், 4 டயோடோடு சேர்த்து. ப்ளஸ் பார்த்தா ஃபியூஸ் போயிருக்கும். இது வந்து ஒரு பக்கம் ஃபியூஸ் இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா என்டிசின்னு சொல்லுவாங்க. என்டிசினா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்பாங்க. என்டிசிங்கிறது என்னென்னா அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான், அது நல்லா இருக்குது. ஃபியூஸ் போயிருக்கு, கண்டென்சர் உப்பி போயிருக்கு, அது மாற்றணும். அதாவது மெயின் ஃபில்டர், அப்புறம் 4 டயோடு இதெல்லாம் மாற்றிட்டு நம்ம சீரியஸ் டெஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம். என்டிசி செக் பண்ணுறேன். என்டிசி வந்து க்ளோஸில் இருக்குது, அது நல்ல கண்டிஷனில் இருக்குது. கண்டினியூட்டி இருந்தால் நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம் என்டிசி. ஃபியூஸ் போயிருக்கு, ஃபியூஸ் டெஸ்ட் பண்ணுறேன், ஓப்பனாக இருக்குது, கண்டினியூட்டி இல்லை. ஃபியூஸ் போனதுக்கான காரணம் சொல்லிட்டேன், டயோடு ஷார்ட் ஆனாலும் ஃபியூஸ் போயிருக்கு. டயோடு ஷார்ட் ஆனதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா கண்டென்சர் உப்பி போனதுனால டயோடு ஷார்ட் ஆகிட்டு. இப்போ நம்ம இந்த 3த்தையும் மாற்ற போகிறோம். டயோடையும் மெயின் ஃபில்டரையும் மாற்றிட்டு ஃபியூஸுக்கு பதில் என்ன பண்ணுறோம், சீரியஸாக ஒரு டெஸ்ட் லேம்ப் போட்டு செக் பண்ண போகிறோம். செக் பண்ணிவிட்டு வோல்டேஜ் கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு சரியாக வந்ததுன்னா அதன் பிறகு என்ன பண்ணுறோம், அந்த சீரியஸாக நம்ம பயன்படுத்தின அந்த கண்டினியூட்டி அந்த சீரியஸ் டெஸ்ட் லேம்ப் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபியூஸ் போட்டுப்போம். இதுதான் நம்ம மாற்ற போகிறது. ஒரு டயோடு தான் ஷார்ட் ஆகிருந்தேன். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறோம், 4 டயோடையும் மாற்றுறோம். புதுசாக 4 டயோடையும் மாற்றுறோம், மெயின் ஃபில்டரையும் நம்ம மாற்றுறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் மின்சாரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு இதை பற்றின சந்தேகம் இருந்தால் கமெண்ட் மூலம் எனக்கு கொஸ்டின் கேளுங்க, அதற்கான பதிலை நான் அடுத்த வீடியோவில் கொடுக்க தயாராக இருக்கேன். இந்த 4 டயோடையும் எடுத்துகிட்டு நம்ம புதுசாக போடுறோம். அதில் வந்து சிம்பிள் கொடுத்துருக்கோம், டயோடு சிம்பிள், அதை பார்த்து அது மாதிரி நம்ம டயோடு பற்ற வைக்கணும். அது 2 டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கிற மாதிரி இருக்கும், 2 டயோடு ரிவர்ஸ் பயாஸில் இருக்கிற மாதிரி இருக்கும்.
இது வந்து எல்லா டிவிக்கும் பொருந்தக்கூடியது தான். இந்த பவர் சப்ளை ஃபால்ட்டுங்கிறது நான் இந்த படத்தில் காமிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஒனிடா டிவியோட போர்டு தான் இது. நீங்கள் வந்து வேறு வீடியோகான் டிவி போர்டும் இந்த மாதிரி தான் இருக்கும். பவர் சப்ளை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான் டெஸ்ட்டு பண்ணணும். எல்லா டிவியையும் டெஸ்ட்டு பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது ஃபால்ட் இருந்தால் அதை மாற்றும் போது ஃப்யூஸு கண்டிப்பாக போயிருக்கும். அப்படி போகலன்னா ஃப்யூஸை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சீரியஸாக டெஸ்ட்லாம் போட்டு டெஸ்ட்டு பண்ணால் நம்ம சேஃப்டியாக அதை நம்ம புதுசாக போடுற பொருளும் வீணாக போகாமல் இருக்கும். இந்த கண்டென்சர் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், புதுசு இல்லை. அதனால் என்ன பண்ணுறேன், வேறு ஒரு கண்டென்சர் டிவிலேருந்து தான் எடுத்தேன். அதை போட்டு செக் பண்ணிக்கிறேன் முதல்ல, அதுக்கப்புறம் புதுசு வாங்கி போட்டுக்கலான்னு. இப்போ 450 வோல்ட்டு 220 எம்எஃப்டி கண்டென்சர் இது. அது அந்த சர்க்யூட்டில் இருந்த கண்டென்சரை வந்து என்ன பண்ணுறேன், இதை பொருத்த முடியாதுங்கனால நான் 2 ஒயரை போட்டு அதில் கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த ஃப்யூஸ் இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ரெட் கலர் ஒயர் போகுது பாருங்க. அது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேம்புக்கு போகுது, 60 வாட்ஸ் லேம்பு. சீரியஸ் டெஸ்ட்டு பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். ஃப்யூஸுக்கு இருக்கிற இடத்துக்கு ஃப்யூஸுக்கு பதில் நான் அதை பயன்படுத்தியிருக்கேன். ஏன்னா நம்ம செக் பண்ணுறோம், வேறு ஏதாவது சப்போஸ் ஃபால்ட் இருந்தால் என்ன பண்ணுறது, அதுக்காக நம்ம டெஸ்ட் லேம்ப் போட்டு செக் பண்ணுறோம். இந்த ஃப்யூஸ் இருந்த இடத்துல ஃப்யூஸ் எடுத்துகிட்டு நம்ம சீரியஸ் லேம்ப் போட்டிருக்கோம். இப்போ வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஆன் பண்ணிட்டேன். லேம்பு எரிஞ்சு டக்குன்னு ஆஃப் ஆகிட்டு இப்போ நம்ம மெயின் ஃபில்டரில் வோல்ட்டு கரெக்டாக போகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். டிசி வோல்ட்டு அது மல்டிமீட்டரில் 1000 வோல்ட்டு வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா 305 வோல்ட் வருதுங்க மெயின் ஃபில்ட்ரு வோல்ட்டு. இப்போ செகண்ட்ரியில் நம்ம சர்க்யூட் ஆப்ரேட் ஆகுதுங்கிறது நமக்கு செக் பண்ணுறதுக்காக செகண்ட்ரி வோல்ட்டு 5 வோல்டேஜ் ஒன்று வரும். ஓகே, அதுவும் வருது. இன்னொன்று வந்து 12 வோல்ட்டு அதுவும் வருது. ஓகேங்க, இப்போ நம்ம போர்டை சரி பண்ணிட்டோம். நான் மெயின் ஃபில்ட்ரு வந்து புதுசாக ஒன்று வாங்கி போட்டுட்டேன். அதில் பார்க்கலாம் ஆரஞ்சு கலரில் இருக்குது. அது வந்து 450 வோல்ட்டு 100 எம்எஃப்டி கண்டென்சர் தான், அதை போட்டிருக்கோம் புதுசாக. இப்போ என்ன பண்ணுறோம், டிவிலையும் லோட் பண்ணி ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ என்ன இருக்குது உங்களுக்கு, இது டெட் ஃபால்ட்டு கம்ப்ளைண்ட் தான் வந்தது. ஆன் ஆகிடுச்சு. எல்இடி லைட்லாம் எரியுது கீழே. டிவி ஆன் ஆகிருக்கான்னு திருப்பி பார்ப்போம். இந்த லைட்டு கீழே எரியுது தானே சொல்கிறீங்க, டிவி ஆன் ஆகிடுச்சுன்னா எரியாது. திருப்பி பார்ப்போம். டிவி ஆன் ஆச்சுன்னா இந்த லைட் ஆஃப் ஆகிடும். இது சும்மா இண்டிகேட்டர் தான் இப்படி கொடுத்துருக்காங்க டிசைனாக. இப்போ என்னாகும், டிவி ஆன் ஆகிடும். ஆன் ஆகிடுச்சு, பேக் லைட் எரியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.